Hi guys, welcome to Best Technologies where actually head office placement success story. So today placement success story நம்ம பார்க்க போகிறது தம்பி சீனு. ஸோ இவரும் வந்து ஆகாஷோட ஃப்ரெண்டு தான். இவரும் கோயம்புத்தூரில் ஹிந்துஸ்தான் காலேஜில் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. பி மெக்கானிக்கல் 2023 பாஸ் அவுட். அதே கம்பெனியில் தான் இவரும் பிளேஸ் ஆகிருக்காரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக. ஸோ இவர்கிட்ட இவரோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்கலாம், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேட்குறது. ஸோ ஆல் தி பெஸ்ட் சீனு. ஸோ உங்கள் ஃப்ரெண்டு சொன்னார், அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் சேம் அதே கொஸ்டின்ஸ் தான் கேட்டாங்க. ஃபைன். நீங்களும் அவர் வந்து ஃபுட் இன்ஜினியர், நீங்கள் மெக்கானிக்கல். ஸோ நீங்கள் இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் ஐடிலேருந்து ஐடி சுவிட்ச் ஆகிறாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இது ஐடிலேருந்து இப்போ நான் ஐடிலேருந்து ஐடி சுவிட்ச் ஆகிறது காம்ப்ளிகேட்டட்னு நினைக்கிறீங்க? அது ஈஸியாக சுவிட்ச் ஆக முடியுது? ஏன்னா கற்றுக்க முடியுதா உங்களால் ஈஸியாக? அது எல்லாருமே கற்றுக்க முடியும்னு நினைக்கலாம். எனக்கு வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டிசைனில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. டிசைனில் அப்போ நான் வெப் டிசைனில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் நினச்சேன் நான் ஐடி ஃபீல்டில் பேக்ரவுண்டில் இருக்கனால கோடிங் எல்லாம் எனக்கு வராது அந்த மாதிரி நினச்சிட்டு அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் யூடியூப் பார்த்து இந்த யூஐ/யூஎக்ஸ் டிசைன் இருக்குல்ல, அது வந்து அதுக்கு கோடிங் தேவையில்லைன்னு சொன்னாங்க. அதனால அது படிக்க ஸ்டார்ட் பண்ணேன் யூடியூப் பார்த்து. அப்புறம் அது படிக்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஐடியில் போனால் கொஞ்சம் க்ரோத் இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் நிறைய நெட்டில் நான் சர்ச் பண்ணிருந்தேன் எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்லாம் சர்ச் பண்ணிருந்தப்போ பெஸ்ட் டெக்னாலஜிஸ் வந்துச்சு. ஃபஸ்ட்டே பெஸ்ட் டெக்னாலஜிஸ் தான் வந்துச்சு. அப்புறம் அதை பற்றி கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டேன். நீங்கள் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆகாஷ் இங்கே படிக்காரு உங்களுக்கு தெரியாது? இல்லை நான் ஜாயின் பண்ணப்போ தான் அவர் அதுக்கப்புறம் எனக்கு அதில் நீங்கள் சொல்லி ஜாயின் பண்ணால் அவராக தான் அவரும் பார்த்தா ஜாயின் பண்ணார்? அவர் தனியாக. அதுக்கப்புறம் நான் இங்கே கால் பண்ணி கேட்டப்போ யூஐ/யூஎக்ஸ் தான் ஃபஸ்ட்டு போட்டுட்டு யூஐ/யூஎக்ஸ். அதுக்கப்புறம் எனக்கு கோடிங்கில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சு. அதனால அப்படி யூஐ/யூஎக்ஸ்லேருந்து ஃபுல் ஸ்டாக்கில் ஸ்விட்ச் ஆகிடும். ஏன்னா நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் இது என்னென்னா, ஃபஸ்ட்டே வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க ஐடினா கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பரவாயில்ல மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐடி சிஎஸ்சி படிக்கிறோன்னே ப்ரோக்ராமிங் வேண்டாம் ட்ரையே பண்ணியிருக்க மாட்டான். இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு 5 வருஷம் கோர்ஸ் எடுத்துக்கிட்ட மாதிரியோ எனக்கு வராதுன்னா ப்ரோக்ராமிங்கை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வராதுன்னு மென்டலி ப்ரிப்பேர்டாக இருப்பாங்க. அதுக்குமே கரெக்டான மென்டார் உங்களுக்கு கிடச்சி சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நீங்கள் 4 மாதத்தில் தரவாக கற்றுக்க முடியும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறது எல்லாமே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண லாஜிக் இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும்தான். அது கரெக்டான ஒரு கைடன்ஸ் கிடைச்சா போதும். நீங்கள் ஈஸிலி கேட்ட அந்த நாலேஜ் கிடச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன இப்போ இன்னைக்கு இருக்கிறதுல ஏகப்பட்ட ரெஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் ரெஃபர் பண்ணுறதுக்கு 1000 வழி இருக்குது. ஒரு கரெக்டான ஒரு மென்டார் கிடச்சிட்டாருன்னா உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், அவர்கிட்ட கேட்டுட்டு கிளியர் பண்ணிட்டு அடுத்தடுத்ததுக்குள்ளே போய்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ பிளேஸ் ஆனதுமே நம்ம ரெகுலராக போகிறதுல பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஐடி ப்ரொஃபைல்ஸ் தான். மெக்கானிக்கலாக இருப்பாங்க, சிவில் டிபார்ட்மெண்ட்டாக இருப்பாங்க, பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ், கெமிக்கல், பயோ இருப்பாங்க. ஏன்னா ஈஸியாக அந்த 6 மாதம் உங்கள் கூட இப்போ எத்தனை பேர் இருந்தாங்க, கூட இருந்தவங்க ஒரு பிளேஸ் ஆகல, ஐடியில் வந்து பிளேஸ் ஆகும். அப்போ நீங்கள் தானே பிளேஸ் ஆகிருக்கீங்கப்பா. அப்படிங்கும் போது அங்கே கண்டென்ட் தானே பிளே ஆகுது. கேவபிள் இருந்தால் தான் நம்ம பிளே போகும். இங்கே உங்களுக்கு ட்ரெயினரோட டீச்சிங் மெத்தட் எப்படி எடுத்தாங்க? உங்களுக்கு கிளாஸு உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்தாங்களா? உங்களை பற்றி ஒரு ஃபீட்பேக். ஃப்ரெண்டில் எனக்கு வந்து சந்துரு சார் எடுத்தார் கிளாஸு. அவர் வந்து நல்லா சொல்லி கொடுத்துட்டு இருந்தார். எல்லாமே ரியல் டைம் இந்த எக்ஸாம்பிள் வச்சு எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மைஎஸ்கியூல் வந்து அனிஷா மேம் எடுத்தாங்க. அவங்க சூப்பராக எடுத்தாங்க. எல்லாமே புரிஞ்சு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா ஒரு அப்சர்வேஷன் ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா எவ்வளோ நீங்கள் டைம் ப்ராக்டிஸ் யூஸ் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரிசல்ட். இப்போ எஸ்கியூஎல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக நல்லா பார்த்தா ஒரு 40 கொஸ்டின் நான் எங்கே போனாலும் அதான் கேட்போம். அதை நீங்கள் நம்ம என்னோட லிங்க்டின் பேஜ்லையோ இல்லை இன்ஸ்டாலே நம்ம ரெகுலராக போடுவோம். அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டாலே போதும். அதே மாதிரி இப்போ ஜாவாவோ பைத்தானோ அந்த ரேண்டமாக சொல்கிறேன் ஒரு 60 கொஸ்டின் இருக்குது. அதை தான் நான் இப்போ இவ்வளோ வீடியோ போகிறோம்ல சொன்னதே தான் சொல்லியிருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியில் ஃப்ரெஷர்ஸ் கேட்குறது என்னென்னா ஃப்ரேம் நம்பர். இப்படி நீங்கள் ஒயர் கண்டிஷன் யூஸ் பண்ணி ஹவு டு ஃபைண்ட் அ ஃப்ரேம் நம்பர், ரிவர்ஸ் டிக் கேட்குறதே சொல்கிறேன். பேட்டர்ன் ப்ரோக்ராம் புரியுதுங்களா? ஸ்வாப் நம்பர் வித்தவுட் தேர்ட் வேரியபிள். இந்த மாதிரி கேட்டதே தான் திரும்ப அதே மாதிரி கனெக்டிவிட்டி ஸ்ப்ரிங் பூட் கேட்குறாங்க. இப்போ ஒரு இதில் கேட்குற கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போகும்போது ஏபி இன்டகிரேஷன் அதெல்லாம் பற்றி கேட்குறாங்க. இதில் அவங்க கேபபிளாக இருந்தாலே போதும். ஸோ கேட்க மறந்துட்டேன் ஆகாஷ், ஹெச்ஆர் டீம் எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? இது எத்தனாவது இன்டர்வியூ உங்களுக்கு? எனக்கு இது ஃபஸ்ட் இன்டர்வியூ செலக்ட் ஆகிட்டீங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட், சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அவர் சொன்னதான் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஸ்ட்ரகிள் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட்னாலும் நீங்கள் தாராளமாக. ஓகே.